வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமாக வீடியோ வந்திருக்கும். சரிங்களா, என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா காக்டெயில் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 2 ஹேண்ட் ஃபீடிங் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து ஒரு 10 டேஸாக ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி ஓரளவுக்கு சைஸ் ஆகி தான் உங்களுக்கு நான் தரேன். சரிங்களா, அதாவது ரொம்ப குஞ்சாக இருக்கும்போது ஆல்மோஸ்ட் நிறைய பேர் கொடுக்க தெரியாமல் சாப்பாடு எனக்கு கொடுக்க தெரியாமல் இறந்துருது. அதனால் என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எடுத்து நானே கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணி உங்களுக்கு ஊட்டுருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணி தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதனால் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இது 10 டேஸ் பக்கம் ஆயிரும். இப்போ பாருங்கள், நீங்கள் பார்க்குற பையன் 2 பேருமே ஒரே இது. ஓகேங்களா, ஒருத்தர் அண்ணன் ஒருத்தர் தம்பி தான். சரிங்களா, டிஎன்ஏலாம் போடல, ஜஸ்ட்டு சொல்கிற உதாரணத்துக்காக. ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறது பாருங்கள். நார்மலாக இந்த மாதிரி கொடுத்தா சாப்பிடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது மெதுவாக மைல்டாக பிடிச்சி அதை வாயை திறந்து விட்டு குழந்தைக்கு ஊட்டுவோம் பார்த்தீங்களா, சேம் அந்த மாதிரி தான் ஊட்டணும். சரிங்களா, அந்த டியூப் இருக்குது பார்த்தீங்களா, தொண்டையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா மூக்கில் ஏறிக்கும். இதுவே நீங்கள் வந்து தொண்டைக்கு உள்ள தொண்டை குழி இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் போயிடுச்சு வச்சுக்கோங்க. அழகாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் நீட்டாக போய் சாப்பாடு ஸ்டோர் ஆகிக்கும். ஒருவேளை நீங்கள் முன்னாடியே கொடுத்தா கொஞ்சம் வேகமாக மூக்கு வந்துக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பேசிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கொடுங்க. நான் கிட்டத்தட்ட இது வரைக்கும் மேலே ஒரு 50 உரிமை கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா வேகமாக கொடுத்துட்றேன். சரிங்களா, நமக்கு ட்ரைனிங் ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரைனிங் ஆகி கொஞ்சம் மெதுவாக கொடுங்க. சரிங்களா, இந்த ஹேண்ட் ஃபீடிங் சிரஞ்சு ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ அந்த ஹேண்ட் ஃபீடிங் 2 வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதில் ஆல்மோஸ்ட் ஒன்று புக் ஆயிரு நினைக்கிறேன். வீடியோ போடும்போது ஒருத்தர் கேட்டிருந்தாரு, சரி இருங்க புக்கிங் சாப்பாடு ஓட்டி தரேன் அப்படின்ட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரிமைனிங் இப்போ நான் ஓடிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த குஞ்சு கைவசம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா டேர்ம் பண்ணலாம். சரிங்களா, யாருக்காவது இந்த குஞ்சு வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டிஸ்பிளே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சரிங்களா, ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், எந்த ஊராக இருந்தாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா, சீக்கிரம் புக் பண்ணுங்கள். ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸில் ரொம்ப லோவாக தான் தரோம். சரிங்களா, மார்க்கெட் கம்பேர் பண்ணால் நம்ம எப்பவுமே 100 ரூபா 200 கம்மியாக தான் கொடுப்போம். நீங்கள் எனக்கு கால் பண்ணி பாருங்கள். அது இந்த சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸோட 100 ரூபா கம்மியாக தான் கொடுப்பேன். சரிங்களா, அவர் வாங்கிட்டு போனவரும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வாங்கிட்டு போனாருங்க. ஆல்மோஸ்ட் ஓகேங்களா, நீங்களும் எனக்கு கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு பேர்ட்ஸு ஹேண்ட் ஃபீடிங் வேணும்னா சொல்லுங்கள், எடுத்துக்கலாம். கண்ணூர், ஸ்மால் கண்ணூர், சன்கன்னியூர், மெக்காவும் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, கிரே பேரட்டு உங்களுக்கு என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் வேணுமோ சொல்லுங்கள். சில பேரட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரோட்டீன் ஃபுட்லாம் தர மாதிரி இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வரும். இதுக்கு நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த பெட் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 55 ரூபா பாக்கெட் கொடுத்தாலே போதும். இல்லைனா ரொம்ப குஞ்சாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1/4 கிலோ பாக்கெட் வாங்கிட்டாலே அந்த பாக்கெட்லேயும் பாதி மிச்சமாயிரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் பாருங்கள், அந்த குஞ்சுக்கு எவ்வளோ கொடுத்துக்கு நீங்கள் கடைசியாக அட்டாச் பண்ணிக்க பாருங்கள் வீடியோக்கு. அவ்வளோ கொடுத்தீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். 3 இயர்ஸ்க்கு கொடுத்து வச்சுக்கோங்க, குட்டிலாம் ஹெல்த்தியாக இருக்கும். இது மாதிரி என்ன பேர்ட்ஸ் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.